சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க ஆறுமுகம் பார்த்தா மூச்சு வாங்க தடபுடான்னு வேகமா சேதுகிட்ட ஓடி வரவும், ஏன் இப்படி ஓடி வர அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. இல்லனே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. இல்லனே, அரச மரத்தடிக்கிட்ட ஊர்க்காரவங்கெல்லாம் பேசுறத நான் காதார கேட்டனே. அவங்க பேசுறத கேட்கவும் எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சுனே. நம்ம ஐயாவை கைது பண்ண போறதா ஒரு செய்தி வந்துகிட்டு இருந்துச்சுல. இப்போ கூட தமிழ்ச்செல்வி அம்மா வந்து சொன்னாங்களே, அவங்க அப்பாவை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்களே சரணடைய சொன்னாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், ஆமா, அதுக்கு என்ன இப்ப, எதுக்கு இப்ப அதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், அங்கதானே முக்கியமான விஷயமே இருக்கு. நம்ம ராசாங்க ஐயாவை கைது பண்றதுக்கு ஊர்க்காரவங்களுக்கெல்லாம் காசை கொடுத்து இந்த மாதிரி சொல்ல சொன்னது யாருன்னு தெரியுமானே அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், யாருடா யாரு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், எல்லாம் போஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது பார்த்தா கோவத்துல ஆறுமுகத்தோட சட்டையை பிடிச்சி கேட்கவும், ஆமானே, நான் சொல்றது உண்மைனே. ஊர்க்காரவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதை நான் என் காதார கேட்டேன். நம்பலனா நீங்க என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்றாரு. ஆனா சேதுக்கு ஆறுமுகம் சொன்னதுல நம்பிக்கை இல்ல. சரி வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது ஆறுமுகத்தோட போறாரு. ஊர்க்காரவெல்லாம் பார்த்தா அரச மரத்தடியில உட்காந்து அவங்க பாட்டுக்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சேது வந்து நிக்கவும், என்ன தம்பி, என்ன இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரவங்கெல்லாம் வேகமா கேட்கவும், அப்பந்தான் ஆறுமுகம் வந்துட்டு, ராஜாங்க ஐயா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி உங்களுக்கு யார் காசு கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கேட்கவும், அப்படியெல்லாம் யாரும் எங்ககிட்ட சொல்லலையே, என்னையா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரவங்கெல்லாம் மாத்தி பேசவும், சேது ஆறுமுகத்தை பார்த்து கேட்குறாரு, என்னடா இங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், அண்ணே, இவங்க மாத்தி பேசுறாங்கனே, இவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்ததை என் காதார நான் கேட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க சேதுக்கு பார்த்தா நம்பிக்கை இல்லாம ஆறுமுகம் மேல கோபப்படுறாரு. உடனே ஆறுமுகம் வந்துட்டு அங்க இருக்கிற ஒருத்தனை பிடிச்சி ஓங்கி சப்புன்னு ஒரு அறை விடுறாரு. அந்த அடியை பார்த்ததும் சேதுக்கே பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிருங்க, இல்லைன்னா எங்க சேது அண்ணனை பத்தி தெரியும்ல, சேது அண்ணன் அடிச்சாருன்னா நான் அடிச்ச அடியை விட பயங்கரமா இருக்கும். உண்மையை சொல்றீங்களா, இல்ல எங்க சேது அண்ணனோட கைவரிசையை காட்ட சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், இங்க ஊர்க்காரவங்கெல்லாம் பார்த்தா பயந்து போய், தம்பி உண்மைதான்ப்பா, இந்த பையன் சொல்றது உண்மைதான். ஐயா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி சொன்னதே உங்க வீட்டில் இருக்கிற போஸ் தான். அவர் தான் நாங்க செல்லப்பாண்டிகிட்ட கொடுத்து ஏமாந்த பணத்தை விட அதிகமா பணம் தாரேன், ராஜாங்கம் மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சொன்னாரு. அதான் நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு போனோம். மற்றபடி எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நாங்க பாட்டுக்கு செவனேன்னு தாப்பா இருந்தோம். அந்த செல்லப்பாண்டி எங்க எல்லாருக்கும் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டான், சில பேருக்கு நகையாவும் கொடுத்துட்டான். அதனால நாங்க இதை பத்தி எதுவும் பெருசா எடுத்துக்கலப்பா. அதே மாதிரி போஸ் தான் எங்ககிட்ட வந்து செல்லப்பாண்டி கிட்ட வாங்கின பணத்தை விட பல மடங்கு அதிகமா பணம் தாரேன்னு சொன்னாருப்பா. இதுக்கெல்லாம் காரணம் போஸ் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரவங்க எல்லாம் சொன்னதும் இங்க சேதுக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. இவன் இன்னமும் திருந்தவே இல்லை. மவனே, நீ மட்டும் என் கையில கிடைச்ச, உன் சாவு என் கையில தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா வேகமா கிளம்பிடுறாரு. கிளம்பி பைக்கில் போய்கிட்டு இருக்காரு. அப்பந்தான் பார்த்தா எதிர்த்தாப்புல போஸ் வந்துகிட்டு இருக்காரு. போஸை சேது பார்த்துட்டு டக்குன்னு வண்டியை விட்டு கீழே இறங்கி, டேய் நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு சேது கூப்பிடுறாரு. உடனே போஸ் வந்துட்டு வேகமா தட தட தடன்னு ஓடவும் சேது பார்த்தா போஸை துரத்தி பிடிச்சிடுறாரு. போஸ் சட்டையை பிடிச்சி சப்பு சப்புன்னு 4 அறை விட்டு, சொல்லுடா, எதுக்கு என் அப்பா மேல ஊர்க்காரவங்களை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னேன்? அவர் உன்னை என்னடா பண்ணாரு? உனக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து தானே பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சேது போஸோட சட்டையை பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இங்க போஸ் பார்த்தா கத்தியை எடுத்து சேதுவை குத்த பார்க்குறாரு. இங்க சேதுக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. எங்க குத்திடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு சேது பார்த்தா கத்தியை கீழே போடுறா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. என்னை பார்த்தா உங்க குடும்பத்துக்கு எப்படி தெரியுது? நீங்க போகணும்னு சொன்னா போகணும், வரணும்னு சொன்னா வரணும். என்ன அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரனா நானு?
என்னடா அப்பனும் மகனும் சேர்ந்து என்ன ஆட்டம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க போஸ் பார்த்தா சேதுவா கத்தியால குத்த போறாரு.